என்னையா பால் வாங்கணும், மிளகாத்தூள் வாங்கணும், இட்லி மாவு வாங்கணும், கறி வாங்கணும், என்னது இதெல்லாம்? அவ கதையை கேட்டு என்னால தாங்க முடியல. சரி ஏதோ ஒரு நாளைக்கு 5 முட்டை. சரி எதுவுமே வாங்காம இரு. கஞ்சி குடி. கஞ்சி குடிறாங்க. தண்ணி சாதம் போட்டு சத்தியமா சொல்லிட்டா உன போட்டு தள்ளிட்டு ஜெயிலுக்கு போனா கூட அங்க வந்து எனக்கு இலவச சாப்பாடு கிடைக்கும். இதுவே இப்ப குழம்பு வச்சு நைட்டுக்கு தோசைக்கு மறுநாள் காலையில 3 வேளைக்கு செய்யும். இந்த 1/2 கிலோ தேங்காய் நல்லா அரைச்சு ஊத்து. அரைச்சு உன் தலையில தான் ஊத்தணும். ஒருத்தனையே பத்தாது இது. அதான் கொஞ்சம் சிக்கனமா வேலை பாருங்க ராதா. என்னால முடியல ராதா. ஒரு நாளைக்கு 300-400 செலவு பண்ண முடியல என்னால. மேல் செலவே 300-400 ஆகுது. சரி நீ சொல்ற மாதிரியே பண்ணலாம். எனக்கும் 3 வேளை சமைச்சு கை கால்லாம் ரொம்ப வலிக்குது, டயர்டா இருக்கு. நீ என்ன மோகினி பிசாசு மாதிரி காலை அடுப்புல விட்டுட்டு சமைக்கிற? எவன் ஏன் கண்டுபிடிச்சான் அந்த கர்மம்? இந்த குடும்பம், குழந்தைங்க, கல்யாணம், கர்மம். ஏய் என்ன அப்படியே என் பேர் இல்லையா எங்களுக்கு கையில ஒரு 500 ரூபா வைக்க முடியல, உடனே அது வேணும் இது வேணும்னு சொல்லிட்டு செலவு இழுத்து விடுற. குடும்பம்னா அப்படிதான் இருக்கும். குடும்பம்னா அப்படிதான் இருக்கும். அதுக்கு சாப்பிடாம இருக்கணும். அது எப்படி முடியும்? கல்யாணம் பண்ணி தொலைச்சம் பாரு, என்னை செருப்பு கழட்டி அடிக்கணும். என்ன அடிச்சுக்கோ. எதுக்கு உனக்கெல்லாம் கல்யாணம்னுட்டு முதல்ல போயிட்டு எல்லா இடத்துலயும் பிரச்சாரம் பண்ண போறேன். தயவு செஞ்சு கல்யாணமா பண்ணாதீங்கடா. எவனுமே கல்யாணம் பண்ணா உங்களுக்கு வந்து நிம்மதியும் இருக்காது, கையில ஒரு 5 ரூபா தங்காது, சேர்த்து வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போய் எல்லாத்துலயும் போய் சொல்ல போறேன். வீடியோ போடுறேன் பாரு. அதை பத்தி நிம்மதினா என்ன சார்? என்னையா பால் வாங்கணும், மிளகாத்தூள் வாங்கணும், இட்லி மாவு வாங்கணும், கறி வாங்கணும், என்னது இதெல்லாம்? அவ கதையை கேட்டு என்னால தாங்க முடியல. சரி ஏதோ ஒரு நாளைக்கு 5 முட்டை. சரி எதுவுமே வாங்காம இரு. கஞ்சி குடி. கஞ்சி குடிறாங்க. தண்ணி சாதம் போட்டு சத்தியமா சொல்லிட்டா உன போட்டு தள்ளிட்டு ஜெயிலுக்கு போனா கூட அங்க வந்து எனக்கு இலவச சாப்பாடு கிடைக்கும். இது களியா? ஆமா, அது கூட தின்னலாம், உடம்புக்கு நல்லது. சுண்டல் தராங்களா, 200 கிராம் சிக்கன் தராங்களா ஜெயில. சாப்பிட வைக்கணும்டா. செலவு இருக்க மாட்டேன் பாரு. ஏய் தலைவலியா, ஏன் ஒரு வேளை தான் தின்னுங்களேன். ஆனா 3 வேளை கொட்டிக்கிட்டே ஆகணுமா? சோத்து விஷயத்துல ஏன்டா அப்படி தேவையில்லாம கொந்தளிக்கிற? அப்படி வேணா கொட்டிக்கிட்டு அப்படி என்ன போய் பண்ண போறீங்க? எனக்கு ஒன்னும் புரியல. இப்ப இதெல்லாமே நானே கொட்டிக்கிற மாதிரி பேசிட்டு இருக்க. நான் செஞ்சு வச்சா நீ தொடவே மாட்டியா? அப்படியே மோதுதான் பாப்பியா? நான் தனியா இருந்தானா அம்மா உணவகத்துல இப்ப சூப்பரா போடுறாங்களா சாப்பாடு, அழகா போய் அங்க சாப்பிட்டு வந்துருவேன் நானு. அப்ப தனியா தேவையில்லாத வேலை. ஒரு நாளைக்கு 15 ரூபாய் முடிச்சிருவேன் நானு. என்னத்த தனியான்ட்டு தனியா பேச்சுலர் லைஃப் வாழ வேண்டியதானே? அதுதான் பண்ண போறேன் நானு. பாரு எதுக்கு என் வாழ்க்கையும் பண்ணி தொலைச்சிட்டேன். கர்மம் முச்சது. குழந்தைங்க வாழ்க்கையும் கெடுத்துக்கிட்டே. எதுக்கு குழந்தைங்க வாழ்க்கை? எதுக்காக? ஏன் இப்படி செஞ்ச? எல்லாரும் சொல்ற இந்த ஒரு விஷயம் தான். தெரியாம பண்ணிட்டேன். சத்தியமா டார்ச்சர் ஆகுது. என்ன கேக்குறேன், ஒரு பால் வாங்குறீங்களா, 1/2 லிட்டர் பால் வாங்கினா ஒரு 5 லிட்டர் தண்ணி ஊத்தி ஒரு வாரத்துக்கு வச்சுங்க. அதனால 1/2 லிட்டர் பால்ல 200 ml தண்ணி ஊத்தி ஒரே நாள்ல காலி பண்றது. அதெல்லாம் திக்கா குடிச்சாகணுமா? ஆல்ரெடி அதுல தண்ணி தானே கலந்துருக்கும். இதுதான் கேரளாக்கார பொண்ணு கல்யாணம் பண்ணியிருந்தானா அந்த பொண்ணு ஒரு லோட்டா ஃபுல்லா கொடுத்துருக்கேன் காப்பியை. அதனால தண்ணியா அதுலயே முகம் கழுவிட்டு குளிச்சுட்டு போயிருப்பேன் வேலைக்கு. இந்த தமிழ்நாட்டுக்கார பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதுவும் பால்ல தண்ணியே கலக்க மாட்டீங்களா மேம்? நீங்கெல்லாம் பார்த்து கல்யாணம் பண்ணியிருக்கணும். மக்களுக்கு சொல்றேன், மக்களுக்கு இல்ல, இந்த இளைஞர்களுக்கு சொல்றேன், தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணாதீங்க. இல்ல நீ என்ன அப்படி பெருசா வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு இவ்வளவு வாய்க்கிலேயே பேசுற? ஒரு 1/2 லிட்டர் என்ன பாக்கிட்டா? 1 லிட்டர் டி, நான் 1/2 லிட்டர்ன்றா. 1 லிட்டர் 190 ரூபாய். அதுவே 190 ரூபாய் தானே? 190 ரூபாய் சன்ஃபிளவர் ஆயில். இதுல வேற சன்ஃபிளவர் ஆயில் தான் குடி சாப்பிடுவீங்களா மேடம்? அவன் மாசம் 5000 தண்ணியை தாளிக்க மாட்டியா நீ? புரியுதா? தண்ணிலியா? தாளிச்சு தரனே. தண்ணியிலேயே இப்ப கேஸ் எடுக்கறாங்களாயா? புதுசா வந்திருக்கு மிஷின். அப்படியா? ஆமா, அத தயார் பண்றது எங்க பாஸ் தான்யா. தண்ணியிலேயே கேஸ் வருது இப்போ, புதுசா கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த மாதிரி ஏதாவது தண்ணியிலேயே தாளிக்கிறது, இந்த தண்ணியிலேயே ஏதாவது பண்றது, அந்த மாதிரி ஏதாவது கண்டுபிடிங்க புதுசா. டெமோ காட்டு. எண்ணெயில தான் வதக்கணுமாக்கோ? போயிட்டு ஒரு அந்த காலத்துல எங்க தாத்தா பாட்டி எல்லாம் வரப்பு வேலைக்கு போறப்ப பார்த்தோன்னா நேத்து வச்ச கஞ்சில தண்ணியை ஊத்தி ஒரு வெங்காயத்தை தொட்டு சாப்பிட்டு போயிட்டே இருந்தாங்க. அது சத்து இருந்தது. இன்னைக்கு மசாலா அப்படியே வதக்கி நம்ம போட்டு எல்லாத்தையும் வதக்கி தின்னு, அப்படியே தின்னுட்டு வயிற்று ரொப்பிட்டு போயிட்டு கக்கூசூர போகணும். ஒரு வாய் கூட பத்தாது. என்ன 1/2 கிலோ சிக்கன் இதுக்கு மேல நேடி சாப்பிடுவீங்க? 1/2 கிலோ வேற என்ன? இதுவே இப்ப குழம்பு வச்சு நைட்டுக்கு தோசைக்கு மறுநாள் காலையில 3 வேளைக்கு செய்யும். இந்த 1/2 கிலோ தேங்காய் நல்லா அரைச்சு ஊத்து. அரைச்சு உன் தலையில தான் ஊத்தணும். ஒருத்தனையே பத்தாது இது. அதான் கொஞ்சம் சிக்கனமா வேலை பாருங்க ராதா. என்னால முடியல ராதா. ஒரு நாளைக்கு 300-400 செலவு பண்ண முடியல என்னால. மேல் செலவே 300-400 ஆகுது. இதுல வேற கரண்ட் பில்லு, உங்களுக்கு ரீசார்ஜ்,
அநியாயத்துக்கு 150 ரூபா இந்த ரீசார்ஜ் 400 ரூபாய்க்கு விட்ட ஏர்டெல்காரன். இப்ப அது வேற தலைவலியா இருக்கு. வீட்டுல 4 மொபைல் இருந்தா 4 மொபைலுக்கு 1600 ரூபாய் ஆகுது. எனக்கு ஒண்ணும் புரியல, எதுக்கு இப்படி புலம்புற நீ? என்ன பண்றது, வயிறு எரியுதுல, கலெக்டர் வயிறு எரியுதுல, தண்ணி ஊத்தி வயிறு எரியுது, அணைஞ்சிரும். இப்போ வீட்டுல 4 பேர் தான், 4 பேருக்கு மொபைல், 4 பேருக்கு ரீசார்ஜ். என்ன கொடுமை சரவணன். அரை கிலோ சிக்கன் வாங்கினா 10 மாட்டது, ஒரு வேலைக்கு நீ தின்னு எந்த தீத்துறீங்க. காலத்துல இருக்க? என்ன காலத்துல இருக்காங்க உங்களுக்கு? எந்த காலத்துல இருக்க? எல்லாம் டெக்னாலஜி எல்லாம் மாறி மாறி போயிடுச்சு, எல்லாமே மாறுறாங்கன்னா அப்ப எல்லாமே மாறி தான் ஆகும். புரியுதா? தேவையே இல்ல. நான் சொல்றேன், இது இல்ல சிலிண்டர் வேற 2500 3000 ரூபாய் கொடுத்து சிலிண்டர் வேற. நான் சொல்றேன், வீட்டுல சமைக்க வேணாம், இல்ல டெய்லி உனக்கு 5 ரூபா எனக்கு 5 ரூபாய், அவங்க 5 ரூபா எனக்கு 5 ரூபா, மொத்தமா 15 4 15 60 ரூபா ஆகுது. ஒரு நாளைக்கு 60 ரூபா தான் செலவாகும். அம்மா உனக்கு ஒருத்தர் சாப்பிடலாம். அப்படியா? அப்பாடா, எனக்கும் வேற. ஒரு நாளைக்கு 60 ரூபா, மாசம் 1800 ரூபாய் முடிஞ்சு. எனக்கு மிச்சம். பள்ளி கத்துது பாரு. இதுக்கு மட்டும் கத்துதா அது? எங்க அது? தேங்க்யூ பள்ளி, தேங்க்யூ, நீ அக்செப்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ. பள்ளியே சொல்லுது, ஏன்டா வீட்டுல சமைக்கிறீங்க, அதுவும் நீ வேற வழியில நின்று சமைக்கிறப்போ உனக்கு வேர்வை வருது பத்தியா? அப்படியே எனக்கு ரோஜா பூ மேல வேர்வை அப்படியே பூ பூத்த மாதிரி இருக்குடா. போது என் காதுல ஏற்கனவே பூ வச்சாச்சு, நீ பூ வைக்க நினைக்காத. சரி, நீ சொல்ற மாதிரியே பண்ணலாம். எனக்கும் 3 வேளை சமைச்சு கை கால்லாம் ரொம்ப வலிக்குது, டயர்டா இருக்கு. நீ என்ன மோகினி பிசாசு மாதிரி காலை அடுப்புல விட்டுட்டு சமைக்கிற? கால் வலிக்கிறதுக்கு என்ன சமைக்கணும்ல? என்ன சமைக்கிற? ஆமா, ஒரு குடும்பத்தாரி எல்லாம் வடிப்பாங்க சாப்பாடு, குக்கர்ல வச்சு வந்து உட்காந்துக்கிறீங்க. அடுப்பாங்கறல என்ன வேலை பாக்குறது எவ்வளவு கஷ்டம்ட்டு. சரியா? தேவையில்லப்பா, எனக்கு இந்த வாழ்க்கையும் வேணாம், இந்த குடும்பமும் வேணாம், எதுவுமே வேண்டாம். டெய்லி போயிட்டு நான் 5 ரூபா கொடுத்து காலையில 5 ரூபாய்க்கு இட்லி, மத்தியானம் 5 ரூபாய்க்கு ரைஸ், நைட் 5 ரூபாய்க்கு சப்பாத்தி நிம்மதியா தின்ட்டு வருவோம். 15 ரூபாய் வேலையை முடிச்சு போயிடுவேன் நான். எனக்கு தேவையில்லை. உனக்கு ஹெல்தியா வீட்டுல 3 வேளை சமைச்சு போட்டா நீ போய் ஹோட்டல்ல சாப்பிட்டு உடம்புக்கு எடுத்துக்கிறான்ற. நல்லதுக்கே காலம் இல்ல, நான் என்ன பண்றது? எப்படியோ போ. ஆனா நான் வீட்டுல சமைச்சு சாப்பிடறதுக்கு எனக்கு வாங்கி வந்து கொடுத்துட்டு நீ போய் 3 வேளை முக்கு போயிட்டு. சரியா? என்னெல்லாம் ஹோட்டல்லாம் சாப்பிட நீங்க எங்க சிக்கன் மட்டன் ருசியா திம்பிங்க, நான் போய் அங்க கரப்பல சாதம் சாப்பிட்டுக்கணுமா? வாயை உடைச்சு பாத்துக்க, 4 பேருக்கு இனிமேல் தான் அங்கதான். அதுக்கு மூடிக்கிட்டு வாங்கி வந்து கொடு. இந்த மாதிரி வாயெல்லாம் பேசாத. சும்மா வீட்டுக்கு வாங்கி வந்து போய் சொல்லி காட்டுற அறிவுல உனக்கு. என்ன பண்றது, வயிறு எரியுதே, வயிறு எரியுது, வயிறு தரிச்சலா இருக்கு எனக்கு. அது நீ சாப்பிட சாப்பிடுறீங்களே, எப்படி சாப்பிடுறீங்க? இப்படி சாப்பிடுறீங்க, அள்ளி போட்டு சாப்பிடுறீங்களா? குழம்பு ஊத்துறீங்களா? புளி தோண்டி உள்ள கொதைக்கிறீங்களா? அப்படியே டெய்லி சாப்பிடுறீங்களா? அப்படியே வயிறு எரியுது எனக்கு. தெரியாம தின்றீங்களே இந்த மாதிரி எல்லாம் சொல்லி வயிறு எரிஞ்சனா அப்புறம் நான் எங்களுக்கு எங்க உடம்புல ஒட்டும். 3 தடவை விடாம சாப்பிட்டு வளர்ந்த பிள்ளையப்பா, தேவையில்லாம திடீர்னு சத்தத்தை போட்டு ஆளுகளை காலி பண்ணிடாங்கடா. கீழே கொட்டிட்டு படுத்து பொருளுங்க ஒட்டும் குழம்பு. நக்குல பேசுற நீ தானே சொன்ன உடம்புல ஒட்டலான்ட்டு, எடுத்து தலைமையில ஊத்திக்கோ, உடம்பு ஃபுல்லா ஒட்டம் பாரு குழம்பு. வைக்கிறேன் பாரு, சுட எடுத்து ஊத்திக்கோ தலைமையில. நீ தானே சொன்ன உடம்புல ஒட்டலான்ட்டு, எடுத்து ஊத்திக்க தலையில. சும்மா புலம்பி ஒட்டலையாமா? ஒட்டல எப்படி ஒட்டும்? அதான் உள்ள ஒட்டுது இல்ல. உனக்கு என்ன பிரச்சனை? இருந்தா நீ வாங்கிட்டு வந்ததெல்லாம் எடுத்துட்டு போய் குடு, நான் ரிட்டர்ன் பண்ணிக்கிறேன். நீ பட்னியா இருக்க பொறுத்து நீதான் போ. எனக்கு ஒன்றும் பட்னி கிடையாது. நான் இதை ரிட்டர்ன் பண்ணனா எனக்கு 590 ரூபாய் வரும். 590 ரூபாய் இதை வாங்குறதுக்கு எனக்கு. நான் ரிட்டர்ன் பண்ணிக்கிறேன். என்ன முறைகிற? முடிஞ்சா பண்றா போயிட்டு. நான் ரிட்டர்ன் பண்ண தான் போறேன். நான் ரிட்டர்ன் பண்ணிக்கிறேன். என்ன எருமை மாடே, தேவையில்ல நீ. நில்றா. வேண்டாம், கொடுத்துட்டு போடா. இப்பதான் சொன்ன வீராப்பா பேசுன. பசிக்குது எனக்கு. பிச்சைக்காரன் நாயே. நீ சாப்பிட்டா சாப்பிட்டு சாப்பிட்டா அந்த பிச்சைக்காரி கிட்ட புடிங்கி தின்றவன் ஒரு பிச்சைக்காரன்.